திமாட்டிக் ஃபண்டுன்னா என்ன? அது எப்படி இருக்கும்? திமேட்டிக் ஃபண்டுனா, அந்த கன்சம்ப்ஷன் ஃபண்டு, இல்ல டிஜிட்டல் ஃபண்டு, இல்ல பிசினஸ் சைக்கிள் ஃபண்டுலாம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் திமேட்டிக் ஃபண்டுங்க. இப்போ செக்டரல் ஃபண்டுனா, ஐடி ஃபண்டு, ஃபார்மா ஃபண்டு, அதெல்லாம் வந்து செக்டருங்க. அந்த பர்ட்டிகுலர் செக்டரை மட்டும்தான் கவர் பண்ணுங்க. இது வந்து தீமுங்க. அதாவது அந்த செக்டர் இல்லாமல் பர்ட்டிகுலர் தீம், அந்த தீம்னா இந்த இப்போ நான் சொன்ன பாருங்க, டிஜிட்டல்னா அந்த டிஜிட்டல் இதில் வந்து எல்லா செக்டர்ஸும் பல செக்டர்ஸும் கவர் ஆகுங்க. திமேட்டிக் ஃபண்டுன்றது இருக்குங்க. அதில் இப்போ நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு லாங் டேர்முக்குன்னு ஒரு ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க சார். டிஜிட்டல்னு போகிறதுக்கு பதில், டிஜிட்டல்னா அது ஒரு கோர் தீமாக ஒரு டிஜிட்டல் மட்டும் வந்துடுதுங்க. ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு நம்ம பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபண்டை ஆட் பண்ணிக்கணும்னா பிஸ்னஸ் சைக்கிள்னு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அது கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் தான். ஆனால் வந்து எல்லா பிஸ்னஸுங்களும், அதாவது கன்சம்ஷன் பிஸ்னஸும் வந்துடும், டிஜிட்டல் பிஸ்னஸும் வந்துடும். அந்தந்த டைமில் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து எந்த பிஸ்னஸ்ஸு, எந்த இதில் வந்து அவங்களுக்கு கன்விக்ஷன் அதிகமாக இருக்கும், எந்த செக்டர் மேலே கன்விக்ஷன் இருக்கோ அது ரிலேட்டட் பிஸ்னஸில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னும் அதிகமாக அதில் ஃப்ரீடம் இருக்குங்க. அதாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு சொல்கிறோம் நான். பர்டிகுலராக நமக்கு வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்லலாம் நம்ம வந்து S&P 500 வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து சென்செக்ஸ் 30, நிஃப்டி 50 அப்படின்ற மாதிரி அங்கே S&P 500, இங்கே நம்ம நிஃப்டி 500லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு. அது இல்லாமல் நாஸ்டாக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நாஸ்டாக்னா வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் ஃபண்டுங்க. அது வந்து S&P 500 கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு அதில் வாலடைல் ப்ளஸ் ரிஸ்க்கும் இருக்குது. ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டுங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஃபண்டை பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, டெக்னாலஜி ஃபண்டு தான். இப்போ நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டு தானே சார். குளோபலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் டெக்னாலஜி சப்ளையர் மாதிரிங்க. இப்போ நம்ம வந்து ஜிமெயில் அனுப்புகிறோம், கூகுள், அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து மெட்டா, வாட்ஸ்அப், இது எல்லாமே அங்கேருந்து தானே வருது இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்தது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம ஊரில் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜோ வந்து ஓரளவுக்கு குளோபலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம கவர்மெண்ட் இதுவே வந்து வெறும் யூஎஸை மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஜோ மாதிரி நிறுவனத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டிஜிட்டல் வருங்க. ஸோ நம்ம டிஜிட்டலும் நம்ம நாஸ்டாக் மாதிரி யூஎஸில் வச்சிருக்கிற மாதிரி வைக்கணும்னா மோத்திலால் ஒஸ்வால்லி டிஜிட்டல் ஃபண்டுன்னு இருக்குங்க. அது நல்ல இதுங்க. ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் ஃபண்ட் ஆல்ரெடி இருக்குங்க. இதுதான் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறதுக்கு திமேட்டிக் நம்ம ஜென்ரலாக போகலாம். ஏன்னா நம்ம பர்டிகுலராக அதில் டைம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லைங்க. வேற நம்ம வந்து செக்டர்னா நீங்கள் வந்து டைம் இன் டைம் அவுட் கரெக்டாக பண்ணணுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சான்ஸே எடுக்கக்கூடாதுங்க. அதாவது பேங்கிங்னு எடுக்கிறது அதெல்லாம் செக்டர், அந்த பர்டிகுலர் செக்டரில் எடுக்கிறதுங்க. அது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு அந்த திமேட்டிக்ன்றது வந்து ரெக்கமெண்டட் தான். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.